பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட குலசாமிக்கு வரக்கூடிய வழி. இன்றைக்கி குலசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள். எங்களோட இந்த கதையில் வரக்கூடிய சாமி இதுதான். இங்கே பாருங்கள், நாங்கள் எப்போவாது வரும்போது தான் இங்கே வந்து பராமரிப்பாங்க. எங்களை தவிர வேறு யாரும் இங்கே வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. நாங்கள் இப்படி ஒரு வருஷத்தில் 3 தடவை 4 தடவை மட்டும் வருவோம். வந்து இங்கே என்னெல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இந்த ஊருக்குள்ளே தான் ஊர் அவங்களுக்கு. ஆனால் யாருமே வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. என்னோடய கதையில் வரக்கூடிய என்னோடய தெய்வமே இது தான். எங்களுக்கு உதவுறதும் இவங்க தான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மழை போல் வாரதையெல்லாம் பனி போல் தாங்கக்கூடியவங்க இவங்க தான். வந்து பார்க்கும்போதே எங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் இந்த ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த தெய்வங்களை இப்படி போடும்போது வந்து அவங்க குடும்பத்தோட என்ன நல்லாக்கியாக வைப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு ஆண்மகன் கிடையாது. ஏன்னா 10 பிள்ளைங்க இருந்துன்னா இந்த 10 பிள்ளைங்களில் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் இந்த கோவிலை சார்ந்த இந்த குடும்பத்தை சார்ந்த இந்த குலசாமியை சார்ந்தவங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்துமே இவங்க அந்த தெய்வங்களை கண்டுக்கிடலைன்னா அப்புறம் எப்படி அங்கே சொல்லுங்கள்? பார்த்தீங்களா? எல்லாம் முன்னாடி இருந்தது மாதிரியே தான் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. இப்போ தான் அந்த கோயில் வந்து நான் இருக்குது பாருங்கள், சுடலை மாடன் கோயில். அது இப்போ தான் அவங்க கொஞ்சம் வேலை செய்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் இருக்குது இந்த ஊரானது. இப்போ டவுன் பஞ்சாயத்தான இது கிராமம் கிடையாது. பாருங்கள், இதில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறது, இப்படி தான் இருக்கிறாங்க. நாட்டு நடப்பும் அப்படி தான் இருக்குது. தரிசிக்க வரும்போது எப்போவுமே பசியோடு தான் வருவோம். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே எப்போவுமே என்ன சொல்கிறது, பசியிலே இருந்து போக விடாது எங்களோட தெய்வம். அது வந்து ஏதாவது நமக்கு தரதான் செய்யும். பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ தான் இந்த மாங்காய் வந்து விழுந்தது. உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாங்காய் வந்து தின்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் எப்போ போனாலும் பார்ப்போம். நாங்கள் இந்த மரத்துலலாம் பார்ப்போம், மாங்காய் கிடக்குதா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்று கூட இருக்காது. ஆனால் போகிறதுக்கு முந்தி பார்த்திங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒன்று பிரசாதம் மாதிரி தரும். இல்லைன்னா ஒரு அணிலாவது ஒரு பழத்தை கொண்டு வச்சுட்டு போகும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வந்தான் இன்றைக்கி இப்படி இருக்குது பாருங்கள். பார்த்திங்களா? அடுத்து இன்னொரு மாங்காய் பாருங்கள். இது பாருங்கள், இதை சுற்றி ஓட எங்கள் அப்பா வந்து இதில் தான், எங்கள் அப்பா மேலே தான் சாமி வரும். அப்போ பெரிய ஓடையாக இருக்கும். அப்போ இந்த ஓடையில் தான் எங்கள் அப்பா மேலே சாமி வந்து இங்கே தான் குளிக்கும், இங்கே தான் சாடும், இங்கே தான் துணி துவைக்கும், இங்கே தான் குளிச்சுட்டு எல்லாமே பண்ணுறது. இந்த ஊர் வந்து நான் பிறந்த ஊர். பார்த்திங்களா? எனக்கு இதுதான் என்னோட பிறந்த ஊர். இந்த இடத்துல தான் நான் இருந்தது. இந்த இடம்னு இல்லை, என்னோட சாமி, என்னோட தெய்வம், என்னோட அம்மா வந்து என்னை வந்து பெற்று போட்டது என்னோட இந்த சாமிக்கிட்ட தான். பார்த்திங்களா? இவங்கக்கிட்ட தான் என்னை பெற்று போட்டது. இவங்க இந்த இதில் தான், இந்த தெய்வங்க பக்கத்தில் தான் என்னை பெற்று போட்டாங்க. இந்த இதில் இருந்தே தான் என்னோடய வாழ்க்கை ஆரம்பிச்சுது. கஷ்டங்களும் அப்படி வந்தாலும், மழை போல் வந்தாலும் பனி போல் போயிட்டு இருக்குது. அவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோடய தெய்வம் தான் என்னை காப்பாற்றி கொண்டு வருது. அதுக்கு என்னோடய தெய்வத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எங்களோட இந்த குலசாமி கோயிலில் வந்து வண்ணார மாடன் தான் பிரசித்தி. என்னென்னா முன்னாடி எல்லாம் எப்படின்னு சொன்னாச்சுன்னா, எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து எங்கள் அப்பா மேலே எப்பண்டா சாமி வரும், நம்ம கணக்கு கேட்கலாம், இல்லை நம்ம எது சொல்லலாம், படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அவங்க இல்லை ஒரு வேலைக்கு ஆகட்டும் எதுக்கு ஆகட்டும் எங்கள் அப்பா மேலே சாமி வர்றதை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம வந்து இங்கே விபூதியெல்லாம் வைக்கணுன்னே அவசியம் கிடையாது. விபூதியெல்லாம் சாமி வரும்போதே அவர் கையில் இருந்துடும். இங்கேருந்து அவர் கடலுக்கு போவார். கடலில் போய் குளிச்சிக்கிட்டு எவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க, ஆளூர் குளிச்சுட்டு இங்கே வந்து குளத்தில் குளிச்சிக்கிட்டு ஒரு சவுண்டோடு தான் வரும் சாமி. வரும்போது வந்து எல்லோரும் ஒதுங்கி இருப்பாங்க.
அவ்வளோ பயமாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்தவுடனே எப்பண்டா வரும், எப்பண்டா நமக்கு பதில் சொல்லணும்னு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. அப்படி இன்னும் இந்த மார்க்கில் இவ்வளோ மார்க்கு, இந்த பாடத்தில் இவ்வளோ மார்க் வருது, உனக்கு நீ இவ்வளோ மார்க்கில் பாஸ் ஆகிருப்பா, இல்லைன்னா ஃபெயில் ஆகிருப்பா, இல்லை நீ இருப்பா, அப்படியே கரெக்டாக நடக்கும். ஒவ்வொருத்தங்களும் அதுக்காகவே வந்து காத்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. என்னோடய ஆக்கவும் அழிக்கலுக்கும் இந்த குடும்ப சாமி தான். இப்போ என்னென்னா என்னோடய வீட்டுக்காரர் தவிர வேறு யாருமே இங்கே விளக்கு வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி வச்சுருந்தாலும் அவங்க வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளாடி உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து எங்கள் வீட்டால் தவிர வேறு யாருமே அங்கே விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை. அப்போ வந்து எல்லார்ட்டையும் சாமி கேட்டு பார்த்துச்சு, என்ன அப்படி இருக்கலாம் போடாதீங்கப்பா, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து என்னோடய வீட்டுக்கார்கிட்ட வந்து நீ எனக்கு விளக்கு வைப்பியா அப்படின்னு கேட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சுது சாமி. இவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவர் தான் விளக்கு வைக்கிறது. எவ்வளவோ கஷ்டங்கள் வருது, எவ்வளவோ சங்கடங்கள் வருது, மரணம் இறந்துடலாம் அப்படின்னு கூட தோணும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும். என் வீட்டுக்காரரும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்காக நடக்கக்கூட முடியாது. அப்படி இருந்தும் அவங்க இங்கே வந்துடுவாங்க, 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்துடுவாங்க. வந்து விளக்கு வைக்கணும்னா எத்தனை நாளும் அவங்க தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு தெய்வம் இது.